கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் நீதிமொழிகள் 20:18. ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட 5 நாமங்களில் ஒரு நாமம் ஆலோசனை கர்த்தர். சில சூழ்நிலைகளில் நெருக்கடிகள் வருகிறது, ஆபத்தான கட்டங்கள் வருகிறது, எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்று தெரியாமல் திணறி திக்குமுக்காடுகிறோம். நேரத்துல தான் கர்த்தர் நமக்கு ஆலோசனை நாயகராக வெளிப்படுகிறார், ஆலோசனை தருகிற தேவனாக வெளிப்படுகிறார். எத்தனை ஒரு ஆச்சரியம்! ஒருவேளை தேவ பிள்ளையே, திருமணங்கள், வீடு கட்டுவது, வேலை காரியங்கள், இப்படிப்பட்ட பல விஷயங்களில் முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறீங்களா? தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் வேதத்தின் மூலமாய் நல்ல ஆலோசனை உங்களுக்கு தருவார். வேதம் சொல்லுது, நல்ல யோசனை பண்ணி யுத்தம் பண்ணு. சாத்தானோடு எப்படி யுத்தம் பண்ண வேண்டும்? நல்லா யோசிக்க வேண்டும். இந்த சாத்தானை மேற்கொள்வதற்கு ஜெபம் தேவையா? யோசிக்க வேண்டும். இந்த சாத்தானை மேற்கொள்வதற்கு உபவாசம் தேவையா? யோசிக்க வேண்டும். இந்த சாத்தானை மேற்கொள்வதற்கு பரிசுத்தம் தேவையா? யோசிக்க வேண்டும். அப்படி கர்த்தருடைய ஆலோசனையின்படி நாம் யுத்தம் பண்ணினால் அந்த யுத்தத்துல மிகுந்த ஜெயத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். சாத்தான் நிச்சயமாய் தோற்று போவான். கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடந்து சாத்தானோட யுத்தத்தை செய்யும் போது அந்த யுத்தத்திலே கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுனால, கர்த்தருடைய ஆலோசனை நம்மோடு இருக்கிறதுனால நாம் வெற்றி பெற்று ஆசீர்வாதமாய் வாழ்வோம். அநேக சூழ்நிலைகளில் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டுதான் தாவீது யுத்தத்தை செய்தான். எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனுக்கு வெற்றியை கொடுத்தார். அதே தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த நாள் முழுவதும் உங்களை நடத்துவார். ஜெபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் ஆலோசனை கேட்டு எல்லாவற்றையும் செய்து வெற்றிகரமாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். சாத்தானோடு யுத்தம் பண்ணும்போது உம்முடைய ஆலோசனையின்படியே நாங்கள் யுத்தம் பண்ண கிருபை தாரும். வெற்றியை பெற்று நாங்கள் சுதந்திரமாய் சந்தோஷமாய் வாழப் போகிறோம். இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளோடு உம்முடைய கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.